போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் டைஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் அண்ட் கிளாக் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் சம்மு கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக டேட்டு கொடுத்து விச் டே அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்து என்ன டே வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்தா ரொம்ப சிம்பிள், டிவைடட் பை 7 போட போகிறீங்க, ரிமைண்டரை கண்டுபிடிச்சு அப்படி எழுத போகிறோம், சரிங்களா? இங்கே டேட்டு கொடுத்தாங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் டேஸ் கான்செப்ட் போகிறோம். சரி, அடுத்து கிளாக்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போ வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் தம், அப்படி இல்லையா மிரர் இமேஜாக இருந்துச்சு அப்படின்னா என்ன டைம் காட்டும் அப்படின்றதான் கொஸ்டின்ஸாக இருக்குது, சரிங்களா? சில பேசிக் கொஸ்டின்ஸும் பார்ப்போம், அது மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட் கொஸ்டின்ஸு, டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸும் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஹவு மெனி டேஸ் ஆஃப் த வீக் ஸ்டார்ட் வித் டீயை பொறுத்தளவு, அதாவது வாரத்தில் நாட்களை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது எத்தனை நாட்கள் டி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் கேட்டிருக்காங்க. என்னலான்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே, தர்ஸ்டே, சரிங்களா? இது பேசிக் கொஸ்டின், சரியா? அப்போ ஆன்சர் 2. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், கால்குலேட் த டேஸ் பிட்வீன் 12 January 2024 அண்டு 7 March 2024. ஏன் சார் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2004ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஏ லீப் இயர். லீப் இயர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் இயர்ஸாக இருந்துச்சுன்னா டிவிசபிலிட்டி பை 4. இதே செஞ்சுரி இயர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நூற்றாண்டுகளாக இருந்துச்சு அப்படின்னா டிவிசபிலிட்டி பை 400 இருக்கணும், சரிங்களா? அப்போ லீப் இயரை பொறுத்தளவு 4ஆல் டிவைட் ஆகணும். இப்போ இதில் 12 ஜனவரின்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கப்புறம் டோட்டலாக ஜனவரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 நாள் இருக்கும். இப்போ நமக்கு 12 ஜனவரிக்கு அப்புறம் 13லேருந்து 31 நாள் வரை நம்ம கால்குலேட் பண்ணணும், சரிங்களா? அப்போ 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, சரியா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது டே 20 வரும், அடுத்து ப்ளஸ் 11, மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 டேஸ் இருக்கும் அதில், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியை பொறுத்தவரை லீப் இயரு 29 டேஸ் இருக்கணும், ஏன்னா 2004ன்றது 29. அடுத்து எதுவரை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா March 7, சரிங்களா? சரி, அப்போ இங்கே 19, 9, 18, 25, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, கால்குலேட் த டேஸ் பிட்வீன் 12th January, 12th விட்டுட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு 13 சேர்த்துக்கிறணும், 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, அதுக்கப்புறம் 21லேருந்து 31 வரை 10 டேஸ், சாரி, இப்போ இங்கே 18 டேஸ். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 நாட்கள் இருக்குது, சரிங்களா? அப்போ லீப் இயரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிசபிலிட்டி பை 4, சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM? முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட டைம் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 hours. அப்போ 100 டிவைடட் பை 12 போட்டோம் அப்படின்னா 96, பேலன்ஸ் வந்து 4 hours. இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. இப்போ நமக்கு 8, 9, 10, 4 மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி 11 AM இருக்கும், சரிங்களா? இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன், 100 hours. ரிமைண்டர் எழுதியிருக்கேன், இங்கே 12ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 4, சரிங்களா? இப்போ 8, 9, 10, 11 மணியாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் ஒன், டுமாரோ இஸ் மண்டே, வாட் டே இஸ் எஸ்டர்டேன்னு கேட்டிருக்காங்க. நாளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை எனில் நேற்று என்ன டேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும், நேற்றைய டே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, சரியா? சாட்டர்டே, பி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், சப்போஸிங் ஏ கிளாக் takes 7 seconds to strike 7, how long does it take for the same clock to strike 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கடிகாரம் 7ஐ தாக்க 7 வினாடிகள் ஆகும் என்று வைத்து கொண்டால் அதே கடிகாரம் 10ஐ தாக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா?
இப்போ இதில் 7ஐ தாக்க 7 வினாடிகள் ஆகும். இப்போ கரெக்டாக 7க்கு வந்து நிற்கிறதுக்கு 7 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது. இப்போ 8க்கு வர்றப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 8 செகண்டு தான் எடுத்துக்கிறோன்னு சொல்ல முடியாது. லைட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன முள் நொடி முள் 8 செகண்ட் சுற்றுறதுனால பெரிய முள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நகரும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக் எடுத்துக்குவோம். இப்போ இதில் 12 இங்கே 1 இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1 2 3 4 5வது டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. சரியா? இப்போ இதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி இருக்கும். சரிங்களா? அப்போ 1 hour கால்குலேஷன் போகிறப்ப ஹவர் ஹேண்டு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் நகரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவர் ஹேண்டு அதாவது மணிமுள் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ டிகிரி நகருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி நகருது. சரிங்களா? புரியுதா? 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 30 டிகிரி. இல்லை கால்குலேஷன் அப்படி புரியலை அப்படின்னா மொத்தம் 360 டிகிரி 12 மணி நேரம் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் ஆகணும் அப்படின்னா 12 மணி நேரம் அடித்தோம் அப்படின்னா 30 டிகிரி. அதே 360 டிகிரி மினிட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக சுற்றி வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு வந்து அதாவது இது ஃபுல்லாக சுற்றி வந்துச்சு அப்படின்னா 60 மினிட்ஸ். அப்போ இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு மினிட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் நகரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 டிகிரி நகரும் 1 நிமிஷத்துக்கு. அப்போ 30 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிகிரி நகரும். புரியுதுங்களா? 30 செகண்டுக்கு 3 டிகிரி நகரும். இது 10 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டிகிரி நகரும். சரிங்களா? அடுத்து 5 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டிகிரி நகரும். புரியுதா கால்குலேஷனு? சரி, இப்போ 7ஐ தாக்க 7 வினாடிகள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே கடிகாரம் 10ஐ தாக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8 9 அதுக்கப்புறம் 10 வரப்போகுது. இப்போ இதில் 7 வினாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து திரும்ப நகர்றப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினாடி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த பெரிய முள்ளோ சின்ன முள்ளோ நகர ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த சின்ன முள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 செகண்டுக்கு ஒரு தடவை 1/2 டிகிரி நகரப்போகுது. சரிங்களா? அப்போ இந்த முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி அடிக்கிறதுக்கு 5 செகண்ட் இருந்துச்சு அப்படின்னா 1/2 டிகிரி எக்ஸ்ட்ரா நகர்ந்துருக்கும். இப்போ 10.5 செகண்ட்ஸ். சரிங்களா? ஆன்சர் டி ஆப்ஷன். சரி, அடுத்தது 6th one. A clock seen through a mirror shows 3:15. What is the correct time shown by a clock? ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது 3:15 நிமிடங்களில் உள்ளது எனில். இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது, ஒரு கிளாக் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்னன்னு காட்டுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3:15. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடையில சின்ன கேப் இருக்கும். ஏன் இந்த 15 நிமிஷத்துக்கு இந்த சின்ன முள் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ந்துருக்கும். சரிங்களா? 1 நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி நகரும். அப்போ 15 நிமிஷத்துக்கு 7.5 டிகிரி நகர்ந்துருக்கும். சரி, இதே மாதிரி இதை கண்ணாடியில் பார்க்குறப்ப நமக்கு டைம் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் நேராக லெஃப்ட் ரைட்டு அலைன்மெண்ட்டு மாறி இப்படி தெரியும். புரியுதுங்களா? இப்போ சின்ன முள் கீழே இருக்கணும், பெரிய முள் மேலே இருக்கும். அப்போ இன்னும் 9க்கு போகலைன்னு அர்த்தம். இப்போ இந்த 2 ஆப்ஷனும் வராது. ஏற்கனவே கண்ணாடியிலேருந்து நம்ம திருப்பி பார்க்குறப்ப இதுவும் வராது. அப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து சின்ன முள் இங்கே இருக்கும், பெரிய முள் கரெக்டாக 45க்கு நேரம் இருக்கும். அப்போ டைம் என்னவாக இருக்கும்? 8:45 இருக்கும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். January 1, 2007 was Monday. What day of the week lies on January 1, 2008? ஒரு வருஷத்துக்கு 365 நாள். இதோட ஆட் டேஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கான நாட்களை அதாவது 7ஆல் வகுத்து வரக்கூடிய மீதி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டே அப்படின்னு சொல்கிறது. சரியா? இப்போ இதை 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 35 போக 15, 14 போக பேலன்ஸு 1. அப்போ ஒரு நார்மல் இயராக இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா அங்கே ஆட் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1. இதே லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஆட் டே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.
ஏன் 2 போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 366 நாள் டிவைடட் பை 7 போட்டோம்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இப்போ ஜனவரி 1 2007ன்றது நான் லீப் இயர், அதாவது நார்மல் இயர். இப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 365 நாள் ஒரே ஒரு ஆட் டே இருக்கும். இப்போ இங்கே மண்டே அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே. புரியுதுங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். If 1st January of year 2020 is Thursday, then what day of the week lies on 1st January 2021? 2020ன்றது லீப் இயர். இப்போ லீப் இயரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2. சரிங்களா? அப்போ இன்னைக்கு தேர்ஸ்டேவாக இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் ஃப்ரைடே விட்டுட்டு என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஆட் டேஸ் 2 கிடச்சிருச்சு. அப்போ ஃப்ரைடே சாட்டர்டே. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின். இஃப் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எ இயர் விச் இஸ் நாட் அ லீப் இயர் இஸ் சண்டே, தென் ஃபைண்ட் த லாஸ்ட் டே ஆஃப் தட் இயர். இப்போ முதல் நாள் வந்து 1 ஜான்வரி ஏதோ ஒரு வருஷம், அது லீப் இயர் கிடையாது. அது என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே. இப்போ லீப் இயர் கிடையாதுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 1 ஜான்வரி இந்த சண்டேக்கு அடுத்த நாளாக விழுகும். ஏன்னா ஒரு ஆட் டேஸ் இருக்குன்னு சொன்னோம். அப்போ அது மண்டே. இவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த லாஸ்ட் டே ஆஃப் தட் இயர். அந்த வருஷத்தின் அந்த ஆண்டின் கடைசி நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முதல் நாள் தான் 31 டிசம்பராக இருக்கும். அப்போ அந்த டேவும் என்னவாக தான் இருக்குது? சண்டே. அப்போ ஒரு நார்மல் இயரில் ஃபஸ்ட்டு டேவோ லாஸ்ட் டேவோ சேம் டேவாக இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே. அடுத்த கொஸ்டின். ஆன் வாட் டேஸ் ஆஃப் மார்ச் 2035 டஸ் சண்டே ஃபால்? மார்ச் 2035 எந்தெந்த தேதிகளில் ஞாயிற்றுக்கிழமை வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மார்ச் 2035க்கு என்ன டேன்னு கண்டுபிடிக்கணும். இயரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 400 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு ஆட் டேஸ் வந்து 0 ஆயிடும். அதனால் 2000 ப்ளஸ் இந்த இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கா அப்படின்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, 35வது வருஷம் தான். ஆனால் 1 மார்ச்சில் நிற்கிது. அப்போ முடிஞ்ச வருஷம் எது அப்படின்னா 34ன்னு நான் பிரிக்கிறேன். சரிங்களா? இந்த 34ல் யாரெல்லாம் இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் இயரும் இருக்கும், லீப் இயரும் இருக்கும். அப்போ லீப் இயர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிவைடட் பை 4 4ஆல் வகுக்க போகிறேன். அப்போ 8 வருஷம் லீப் இயர் இருக்கும். இது போக இதிலிருந்து 8 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 26 வருஷம் நான் லீப் இயர் இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்தம் நான் லீப் இயரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 வருஷம். லீப் இயரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வருஷம் இருக்கும். சரிங்களா? எப்படி 8னா என்னாங்க 32. அப்போ டிவைடட் பை 8 போட்டோம், டிவைடட் பை 4 போட்டோம்னா 8 கிடைக்கும். பேலன்ஸ் 2 அது நான் லீப் இயராக தான் இருக்கும். இப்போ 34 மைனஸ் 8 26 வருஷம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் லீப் இயர். புரியுதுங்களா? ஏன் இந்த கால்குலேஷன் அப்படின்னா லீப் இயராக இருந்துச்சுன்னா அதோட ஆட் டேஸ் 2ன்னு படித்தோம். நான் லீப் இயராக இருந்துச்சுன்னா அதோட ஆட் டேஸ் 1. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16, இங்கே ஒரு 26 ஆட் பண்ணோம் அப்படின்னா 12, பேலன்ஸ் 1 42. இந்த 42ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி பை 7. அப்போ 34 வருஷத்துக்கு நமக்கு கிடைக்கிற ஆட் டேஸ் 0. ஏன் அப்படின்னா டிவைடட் பை 7 போட்டோன்னா ரிமைண்டர் எவ்வளவு? 0. புரியுதுங்களா? அப்போ 2034 வரை நமக்கு கிடைச்ச ஆட் டேஸ் 0. அடுத்து மார்ச் மாதத்துக்கான ஆட் டேஸ் பார்க்கணும். மார்ச் மாதத்துக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு 31 நாள். இப்போ டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா 28, பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. அடுத்து பிப்ரவரியை பொறுத்தளவு இது வந்து நான் லீப் இயர் 2035ன்றது. அப்போ 28 நாள் தான் இருக்கும். இப்போ அங்கே 0. சரிங்களா? அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு 3 ஆட் டேஸு, 2035க்கு 0 ஆட் டேஸு, இங்கே ஒரு நாள் இருக்குது. அப்போ டோட்டல் ஆட் டேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆட் டேஸ். இந்த ஆட் டேஸை பொறுத்தளவு சண்டேக்கு 0, மண்டேக்கு 1, டியூஸ்டேக்கு 2, வெனஸ்டே 3, அடுத்தது தேர்ஸ்டே 4, ஃப்ரைடே 5, சாட்டர்டே 6. நமக்கு கிடைச்ச ஆட் டேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. இப்போ 1 மார்ச் 2035 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சண்டே எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க. 1ஆம் தேதி தேர்ஸ்டே, 2ஆம் தேதி ஃப்ரைடே, 3ஆம் தேதி சாட்டர்டே,
4ஆம் தேதி தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே. இப்போ ஒவ்வொரு 4th டேவும் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ 4 + 7 11th டே சண்டே, 4th டே சண்டே, 11th டே சண்டே, 18th டே சண்டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25th டே சண்டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 32 போயிடும். சரிங்களா? அப்போ 4, 11, 18, 25 இதில் ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 2A மெயின்ஸில். அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொடுக்கல அப்படின்றத அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ ஒரிஜினலாக ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 11, 18, 25. சரிங்களா? புரியுதுல்ல? ஒவ்வொரு 4ஆம் தேதியும் 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். டுடே இஸ் மண்டே. வாட் இஸ் த டே ஆஃப்டர் 61 டேஸ்? இப்போ 61 டிவைடட் பை 7 போடுறேன். எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? 5ன்னு கிடைக்குமா? ஏன்னா 56 பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. அப்போ இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, அடுத்தது டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சரிங்களா? புரியுதா? அப்போ எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் டேஸு ஒரு டேவாக இருந்தால் டியூஸ்டே கிடச்சிருக்கும், 2 டேவாக இருந்தால் வெனஸ்டே, 3 டேவாக இருந்தால் தர்ஸ்டே, 4 டேவாக இருந்தால் ஃப்ரைடே. எனக்கு கிடைச்ச ரிமைனிங் டேஸ் எவ்வளோ அப்படின்னா 5. 5ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே. சரியா? சரி, கிளாக் அண்ட் கேலண்டரை பொறுத்தளவு இதுதான் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ இந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சால்வ் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்கும், சால்வ் பண்ணி பார்த்தா தான் ஆன்சர் வரும். சரிங்களா? சரி, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.